ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதிற்கும் ஏற்ற எளிமையான முத்திரைகள், ஒரு எளிமையான நாடி சுத்தி, ஒரு தியான பயிற்சி. ஸோ இதன் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக சிறப்பாக இயங்க வைக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வருமுன் காப்போம் சுமண முத்திரை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது நமக்கு பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யும். அப்போ நமக்கு சுகர் வராமல் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. சுகர் இருந்தாலும் இந்த முத்திரையை பண்ணிகிட்டே வாங்க. கிராஜுவலாக முதல்ல நம்முடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது அதிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும். அடுத்து நம்ம சிறுகுடல் பெருங்குடல், அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் வெளியே போகணும். உடல் சுத்தமாக இருந்தால் தான் மனசும் சுத்தமாக இருக்கும், உடலும் சுத்தமாக இருக்கும். அதான் சித்தர்கள் உடலை சுத்தப்படுத்துவதற்கு முன்பாக குடலை சுத்தப்படுத்துங்க தான் அவங்களுடைய பழமொழி. அப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை அப்படிங்கிற முத்திரையை பார்க்க போகிறோம். இது சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், கழிவுகள், புளிப்புத்தன்மையை வெளியேற்றிவிடும். நீங்கள் அழகாக உங்களுடைய குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அந்த பயிற்சியை கற்றுக் கொடுங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து நம்ம சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கணும். நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா பிராண ஆற்றல் நன்றாக இருக்கணும். இந்த பிராணன் தான் நமது சொத்து. எவ்வளவு சொத்து இருந்தாலும் உள்ளே நமக்கு பிராணன் இருந்தால் தான் பேச முடியும், உயிர் வாழ முடியும். பிரபஞ்சம் முழுக்க பிராணன் அகண்ட பிராணனாக இருக்கின்றது, நமக்குள்ள ஜீவனாக இருக்கின்றது. அப்போ இந்த பிராணனை ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றாக பரவிக்கிட்டே இருக்கணும். எல்லா செல்களும் பிராண ஆற்றலை பெற்று இயங்கணும். எல்லா உறுப்புகளும் பிராண சக்தியை பெற்று இயங்கணும். அதற்கு பிராண முத்திரை. ஸோ இந்த 3 முத்திரைகள் அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. எல்லா வயதினருக்கும் மிக அற்புதமான பலனை கொடுக்கும். நம்ம உடம்பில் அதிகமான ஹீட் இருக்கக்கூடாது. நம்ம பொதுவாக அதிகமாக திங்க் பண்ணும் பொழுது நமக்கு பிரெயின் ஹீட் ஆகும். சிறுகுடல் பெருங்குடலுக்கு சூடு அதிகமாகும். யாருமே திங்கிங் இல்லாமல் இருக்க முடியாது. ஓவர் திங்கிங் தான் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அப்போ அதை சரி செய்வதற்கு சீத்தளி அப்படிங்கிற ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சியும் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன தியான பயிற்சியும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்ந்து பண்ணுவதற்கு 10 நிமிடம் தான். நீங்கள் அந்த 10 நிமிடத்துக்குள்ளே இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்காக எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். இது ஒவ்வொரு வயதினருக்கும் மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 10 வினாடி. இப்போ சுமண முத்திரை பண்ண போகிறோம். இந்த 4 நகங்களும் மேலே டச் பண்ணிக்கிட்டோம். கட்டை விரல் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை குடலை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிரவிரல் முதல் பகுதியில் கீழிருந்து நடுவில் பெருவிரலால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து, மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நீங்கள் கையை அப்படியே முட்டியில் மடியில் வச்சுக்கலாம். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் சுத்தப்படுவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அவனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து, மூச்சை வெளியிடுங்க. பயிற்சி பண்ணுறவங்க நீங்கள் முட்டியில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு கால் மேலே போட்டுக்கோங்க. சுமண முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து, மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ.
அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல் முதல் பகுதியில் கீழே இருந்து சென்டரில் ஒரு சின்ன அழுத்தம் பெருவிரல்னால 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராண ஆற்றல் பிராணசக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள். முதுகலை மட்டும் நேராக வச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ சுமண முத்திரை பண்ண போகிறோம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரல் முதல் பகுதி கீழே இருந்து அதில் சென்டரில் ஒரு சின்ன அழுத்தம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை பிராண முத்திரை பார்க்க போகிறோம். மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணசக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி சீத்தளி அப்படிங்கிற பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின் முத்திரை. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. இந்த மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 5 முதல் 10 முறை பண்ணிக்கிடணும். அடுத்து ஒரு சின்ன தியான பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின் முத்திரை. கண்ண முடிக்கோங்க. தலைவலி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளித்தசைகள் மனசனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. உங்கள் மனது அப்படி இது ஆக்ஞை சக்கரம் நெற்றி புருவ நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. இப்போ இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு கூட அதிகமான மன அழுத்தம், ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. இந்த பயிற்சி அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படிப்பதற்கு முன்பாக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சிறப்பாக வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.